ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி விமர்சனம். தேசிங்கி ராஜா 2 வெற்றி படமா வெத்து படமா வாங்க பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் கண்ணு இந்த படம் செம்ம ஃபன்னு, அதை கடைசி வரைக்கும் நீ பார்த்து என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே காமெடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன், A2 போலீஸ் ஸ்டேஷன், A1 போலீஸ் ஸ்டேஷன், இந்த ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன்ஸுக்கு ஏற்படுகிற கலேபர கலாட்டாக்கள் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும், காமெடி எலிமெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா தான் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் உள்ள நுழைஞ்சவன என்ன கன்றாவிடாது, நல்லா தானே போயிட்டு இருந்தது, டைரக்டருக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சாடா அப்படின்னு கேட்கற அளவுக்கு செகண்ட் ஹாஃப்க்கு மேல எங்கோப்பட்ட தில்லாலங்கடித்தனத்தை பண்ணி கதை எப்படி கொண்டு போய் முடிக்கணும்னே தெரியாம முடிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ரவி மரியம், இன்னொரு பக்கம் விமல், இன்னொரு பக்கம் ஜனநாதன், இன்னொரு பக்கம் கதாநாயகி புஜிதா பன்னடைய, இன்னொரு பக்கம் மதுரை முத்துன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை நட்சத்திர பட்டாளத்தையே உள்ள வச்சு இவங்க பண்ணக்கூடிய நகைச்சுவை எல்லாம் நமக்கு நமச்சலையும் எரிச்சலையும் காமெடிங்கிற பேர்ல காண்டையும் தான் ஏத்திச்சுன்னா பாத்துக்கீங்களேன். ஏங்க, இத்தனை கோடி போட்டு செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்க, அதுவும் நகைச்சுவை படம் எடுக்கிறீங்க, அது நல்லபடி மக்கள் 2 மணி நேரம் சந்தோஷமா வந்துட்டு கலகலன்னு சிரிச்சுட்டு போற மாதிரி இருக்க வேணுமா? கன்றாவே எடுத்து வச்ச என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இந்த படத்துல நிறைய இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி முடிக்கணும்னு தெரியாம முடிச்சு வச்சிருக்காங்க. கடைசி ஒரு காட்டுவாசிகளோட போய் கிளைமேக்ஸ் முடிப்பாங்க. சரி, பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா மொக்கையா ரொம்ப கேவலமான கிளைமேக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இதுல என்னங்க நியாயம்? ஒரு படத்தை எடுக்கிறீங்களே, படம் பார்க்குற நாங்கெல்லாம் பாவம் இல்லையா? இப்படி எல்லாம் படம் எடுத்தா காமெடி படத்துக்கு உண்டான மரியாதை சுத்தமா கெட்டு போச்சு.